தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/9/2023 வெள்ளிக்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம் மாலை 5 மணி வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மரத்தடி தெய்வங்களின் மகிமைகள். எல்லா ஊர்களையும் பார்த்துருப்பீங்க, கிராமப்புறங்களில் அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையாரும் நாகமும் இருக்கும். மதுரையில் நிறைய பெண் பார்க்கும் படலம் எங்கே இருக்குது அப்படின்னா, வன்னி மரத்தடி விநாயகர்னு இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வன்னி மரத்துக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் நாகமெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல தான் நிறைய பெண் பார்க்கும் படலங்கள் நடக்கும். அது மாதிரி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு என்ன மகிமை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மரம் அப்படின்னா தாவரம்னு அர்த்தம். தாவர வகையை சார்ந்தது தானே. முதல்ல மனிதன் தோன்ற போது இறைவனிடம் போய் மனிதன் கேட்டானா, தாவரம் என்று கேட்டான். அவன் தாவரத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அப்படி இறைவன் தாவரம் என்று கேட்டபோது அவன் கொடுத்த தாவரங்களில் பல மரங்கள் பலன் தரும் மரமாக இருக்குது. அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்கார். அவரை போய் கும்பிட்டா என்ன நடக்கும்? அரசு சுற்றியது அதாவது ஒரு பாடல் கூட உண்டு. பிள்ளை வேண்டும் என்று அரசு சுற்றியது ஒரு காலம், பிள்ளை வேண்டாம் என்று தம்பதியரை அரசு சுற்றுவது இக்காலம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு புது கவிதை வந்துச்சு. ஆனால் அரச மரம்தான் பிராணவாயுவை நிறைய வெளியிடக்கூடிய மரம். ஆகையினாலே அதை சுற்றி வந்தால் கருப்பை கோளாறுகள் நீங்கி குழந்தை பிறப்பது என்பதை முன்னோர்கள் கண்டறிந்ததால் தான் வெறும் மரத்தை சுற்றாமல் அதற்கு கீழே ஒரு பிள்ளையாரை வைத்து ஒரு நாகத்தை வைத்து தெய்வ வழிபாடோடு கூடியதாக அதை அமைத்தார்கள். அப்படி அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்றினால் புத்திர பேறு கிடைக்கும். சரி, வன்னி மரத்தடி பிள்ளையாரை சுற்றினால் கல்யாணங்கள் நிறைவேறும். வன்னி மரம்னு ஒரு மரம் இருக்குது. அது எதுக்கு உகந்த மரம் அப்படின்னா, சனிக்கு உகந்த மரம். சனி பகவானுக்கு பக்கத்தில் வன்னி மரம் நிற்கிற ஒரே ஆலயம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் பெருச்சி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டரமாணிக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருச்சி கோயில் என்ற இடத்துல வன்னி மரத்தடிக்கு பக்கத்திலேயே அந்த ஒற்றை இதாக சிலையாக அது இருக்குது. அங்கே ஒரு சனி பகவான் வீற்றிருக்கிறார். சனிக்குரிய சமித்து வன்னி. அந்த வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாராக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகளை அது அகற்றி வைக்கும். அடுத்து ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடுறீங்கன்னு வச்சுங்க, படிப்பு நன்றாக வரும், கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மாமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்டால் அரச பதவி கிடைக்கும். அதனால தான் மாங்காட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அரச பதவி கிடைக்க வேண்டுமானால் மாமரத்திற்கு பக்கத்தில் மாமரத்தடியில் வீற்றிருக்கும் சிவனையோ விநாயகரையோ ஏதேனும் ஒரு தெய்வங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வழிபட்டால் அரச பதவி கிடைக்கும். அதே போல் வில்வ மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபட்டால் உடல் நோய் அகலும். ஆரோக்கியம் சீராகதற்கு வைத்தியமாக்கணும், அது 2வது. மருத்துவம் இருந்தாலும் ஆன்மீகமும் நமக்கு தேவை. அந்த அடிப்படையில் வில்வ மரத்தடி தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதேபோல் மகிழ மரத்தடி தெய்வத்தை கும்பிட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, மகிழ மரத்தடி தெய்வங்கள் எங்கு இருக்கிறது என்றால், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாத்தூரில் மகிழ மரத்தடி முனீஸ்வரர் என்று இருக்கின்றார். அற்புதமான தெய்வம் அந்த தெய்வம். அந்த வழிபாடு என்ன பலன் தரும் என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செல்வநிலை உயரும் நாள். செல்வாக்கும் அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை சூரியன் மீது பதிகிறது. அரசு பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தால் தலைமை பொறுப்புகள் கூட தானாக வரலாம். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. போட்டிகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புது முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டு. புதிய நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். உங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுனராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள்.
உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சமூக சேவையில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று இனிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனி. சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷ குறைபாடுகள் வரலாம். தனவரவில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எனவே இன்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். சிம்மராசினியர்களே, சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும். யோகமான நாள். பெற்றோர்களுடன் இருந்த பிரச்சனை அகலும். உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கற்ற கல்விக்கேற்ற வேலைகள் கிடைக்கலாம். வருமானம் போதுமானதாக இருக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக வந்து சேரும். வியாபார வளர்ச்சி உண்டு. தொழில் கூட வெற்றி நடை போடும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பார்வை 12:2 பதிவதால் பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். தொழிலில் இடத்தை மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேறு வேலைக்கான முயற்சியில் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, ஜென்மக்கேது. அமைதியை கடைப்பிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் நெருக்கடி நிலை வந்து அலைமோதும். முக்கிய பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது தெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் செய்வது நல்லது. பிறரின் விமர்சனங்களை கண்டு பெரிதுபடுத்த வேண்டாம். உங்கள் வேலையுண்டு நீங்கள் உண்டு என்று இருந்தால் இன்று வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வாக்கு சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டால் கூட காரியங்களில் தேக்க நிலைதான் ஏற்படும். என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. பயணங்களை அடிக்கடி மாற்றி அமைப்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. பொதுவாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அடிப்படையில் சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால் ஏதேனும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். வந்த வீண் பழிகள் அகலும். உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் இந்த உதவிக்கரம் நீட்டுவார்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்கள் உருவாகும். வீண் பழிகள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் வரும் என்றாலும் கூட உத்தியோகம் தொழிலில் மிகவும் கவனம் தேவை. இடையூறுகள் வந்து சேரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 8 செவ்வாய். செவ்வாய் பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. எதையும் நீங்கள் செய்ய நினைத்தால் உடனடியாக செய்ய இயலாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டு. மீனராசினியர்களே, உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் என்று கூட சொல்லலாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இதுவரை நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்து வராமல் இருந்தால் காலாவதியாகி போன கடன் கூட இன்று உங்கள் வீடு தேடி வரலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள். அது கைகூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.